பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறோம். அது எதற்காகனா, நாங்க முதல்ல நன்றி சொல்றதுக்காக இந்த பத்திரிகை சந்திப்பை நடத்தியிருக்கோம். நீங்க கேட்கலாம், எதுக்காக இந்த பத்திரிகை சந்திப்பை நன்றி தெரிவிக்கிறீங்க அப்படின்னா, எங்களுடைய தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மகளிருக்கான திட்டங்களை அறிவிச்சாரு. அந்த திட்டங்கள் வருடத்திற்கு 50,000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கப்படும் என்ற திட்டத்தை அறிவிச்சாரு. அந்த அறிவிப்பு மகளிரிடத்துல நல்ல வரவேற்பை பெற்றது. அதன் ஒரு பகுதியாக முதல்வர் என்ன பண்ணாரு அப்படின்னா, 2,500 ரூபாய் உயர்த்தி நாங்க கொடுக்குறோம் மகளிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறாரு. இந்த திட்டம் வர 12ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்காக ஒரு உந்துதலா இருந்தது எங்களுடைய தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தான். அதனால இங்க இருக்கக்கூடிய மகளிர் அனைவருமே அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம், நன்றி சொல்றோம். மிகுந்த சந்தோஷமாவும் இருக்குது. எங்களுடைய ஒவ்வொரு போராட்டமும் புதுச்சேரி மக்களுக்கான விடிவு காலமா இருக்குது. சமீப காலத்துல நடந்த எங்களது போலி மருந்து பற்றிய விவகாரத்துக்கான பேரணி வெற்றிகரமா இருந்தது. அதனாலதான் இங்க சிபிஐ விசாரணை வச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு நம்மளுடைய குமாரபாளையத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அப்பார்ட்மெண்ட் முறையா வழங்கப்படலை அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாரு. அதை நமது குடியரசு துணைத் தலைவர் திறந்து வைத்தாங்க. அந்த ஒரு நிகழ்வு நடைபெற்றது. இப்படி ஒவ்வொரு நிகழ்வுமே எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு போராட்டமா முன்னெடுத்து நடத்தி செல்றப்போ அது வெற்றியா அமையுது புதுச்சேரி மக்களுக்கு. அவங்களுடைய தேர்தல் நோக்கத்தை கருத்துல கொண்டுதான் மக்களுக்கான திட்டங்களை இப்ப அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்க அந்த மாதிரி அறிவிக்கல. எங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே மகளிருக்கும் குடும்பம் மகளிர்ல இல்லாம குழந்தைகளுக்கும் சேர்த்து வளரும் இளம் பருவத்தினருக்கும் சேர்த்து அமைக்கக்கூடிய திட்டங்களா இருக்குது. இந்த திட்டங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மகளிருக்குமே போய் சென்றடைஞ்சிருக்குது. அதனால வருகின்ற 2026 எங்களது கட்சி நிறுத்தக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்களும் அமோகமா வெற்றி பெறுவாங்க. எங்களுடைய ஆட்சி அமையும் அப்படின்றதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். மகளிர் மிகுந்த எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. நாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிட்டு இந்த திட்டங்களை பற்றி விளக்க உரை கொடுக்கணும் அப்படின்னு போகும்போது மகளிரே விரும்பி கேட்கிறாங்க, உங்களுடைய திட்டங்களை நாங்க படிச்சோம், நல்ல திட்டங்களா இருக்கு, இவர் ஆட்சிக்கு செயல்படுத்தினா இன்னும் நாங்க புதுச்சேரியில ஒரு புதிய மாற்றமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அந்த திட்டங்கள் அனைத்தையும் நாங்க செயல்படுத்துறதா இருக்கிறாரு எங்களுடைய தலைவர். சொல்லல செயல் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தலைவருடைய தாரக மந்திரம் ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்திட்டு இருக்கிறாரு. அது இல்லாம இப்பவும் நிறைய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அது எல்லாருக்குமே போய் சேர்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தொகுதியிலையும் எங்களுடைய கட்சி தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி மிகுந்த சிரத்தையுடன் மக்கள் கிட்ட அவருடைய பணிகளை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒருத்தருடைய உழைப்பும் வருகின்ற 2026 எங்களுடைய வெற்றியை பிரதிபலிக்கும் அப்படின்றத நாங்க நம்புறோம். தமிழர் பாரம்பரிய விழாவான பொங்கல் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில பெண்களுக்கும் உழவர்களுக்குமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பொங்கல் விழா. இந்த விழாவை எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு பகுதிக்கும் சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சமத்துவ பொங்கலா அறிவிச்சாரு. அந்த சமத்துவ பொங்கல் ஒரு நிகழ்வாக உலர்வரை தொகுதியில அனைத்து தொகுதியில் இருக்கக்கூடிய மகளிர் அணியில இருக்கக்கூடியவர்கள்லாம் அதாவது சுய உதவி குழுக்கள்ல இருக்கக்கூடிய பெண்களும் பொதுமக்களும் இணைஞ்சு ஒவ்வொரு கோல போட்டி நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம். நேற்று ஜான்குமார் நகர்ல நடைபெற்றது. இன்று முத்துப்பிள்ளைப்பாளையம் ஏரியால நடந்திருக்குது. இந்த நிகழ்ச்சி எங்களுடைய தலைவரின் உத்தரவுப்படிதான் நடக்குது. அவரு மக்களுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துறாரு. நம்ம என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, சிவப்பு நிற ரேஷன் கார்டுக்கு மட்டும்தான் அந்த மகளிரினுடைய ஊக்கத்தொகை வழங்குறாங்க இல்லைங்களா. ஆனா எங்களுடைய தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் என்ன அறிவிச்சிருக்கிறாருன்னா, ஒவ்வொரு மகளிருக்கும் போய் சேரணும், இதுல பாகுபாடு இருக்கக்கூடாது, மகளிர் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மகளிருக்கும் வருடத்திற்கு 50,000 ரூபாய் ஊக்கத்தொகையா அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. எங்க தலைவர் சொல்லல செயல் என்று அன்று அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்திலுமே கையெழுத்திட்டு இருக்கிறார். நாங்கள் ஆட்சி அமைத்த அடுத்த கணமே இந்த திட்டங்கள் மகளிருக்கான திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும். பொங்கல் பரிசு
பொங்கல் பரிசு கம்மியா கொடுக்குறாங்கன்றது நம்ம ஆளும் அரசை தான் நம்ம கேட்கணும். நாங்க இன்னும் அரசாங்கத்துல ஆட்சி அமைக்கும் போது எங்களுடைய அரசு மகளிருக்கு அதிகப்படியான பொங்கல் பரிசு தொகை தான் வழங்குவோம். அது இன்னும் உயர்த்தி வழங்கி இருக்கலாம். ஏன்னா நம்ம மாநிலம் சிறிய மாநிலம், மக்கள் தொகையும் குறைவா இருக்குது. அதை எங்களுடைய தலைவர் அறிவிப்பு வெளியிடுவாரு. அதுக்கப்புறம் அவங்க மாத்தி கொடுப்பாங்க. எப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இவங்க நடைமுறைப்படுத்தாமே இருப்பாங்க. எங்க தலைவர் அதுக்கான முயற்சி எடுக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய ஓட்டு வங்கி சரிஞ்சிடக்கூடாது, நம்ம மக்கள் மத்தியில நம்மளுடைய செல்வாக்கு குறைஞ்சிருச்சு, அதை உயர்த்தணுன்றதுக்காக அவங்க திட்டங்களை செயல்முறைப்படுத்துவாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு புதுசா ஆரம்பிச்ச ஒரு கட்சி அப்படின்றத தாண்டி எங்க பாண்டிச்சேரியில எந்த பகுதிக்கு போனாலும் LJK JCM அப்படின்னு குரல் ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்குது.